Topology. Topology is nothing but arrangement of the computers. அப்போ கம்ப்யூட்டர் 10 கம்ப்யூட்டர் இருக்குன்னா 10 கம்ப்யூட்டர் எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம். இது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அரேஞ்ச்மெண்ட் சேஞ்சஸ். 10 கம்ப்யூட்டருக்கு அரேஞ்ச் பண்ணக்கூடியதுக்கு ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணுவோம். 100 கம்ப்யூட்டருக்கும் அரேஞ்ச் பண்ணக்கூடிய மெக்கானிசம் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் கம்ப்யூட்டரோட நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகும்னா, ஒரு சுவிட்சஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சுவிட்சஸ் வச்சு நெட்வொர்க் கனெக்ட் பண்ண பார்த்தோம். ஒரு சுவிட்சால் 32 டிவைசஸ் தான் மேக்ஸிமம் கனெக்ட் பண்ண முடியும். அப்போ கம்ப்யூட்டர்ஸ் 32 மேலே போகும்போது எந்த ஸ்ட்ரக்சர் ஷுட் பி சேஞ்ச். பிகாஸ் எக்ஸ்ட்ரா சுவிட்ச் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். அந்த சுவிட்சை ஆட் பண்ணி அந்த சுவிட்சுக்கு இந்த சுவிட்சுக்கு கனெக்ஷன் கொடுத்து நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் டிவைசஸ் அதிகமாகும்போது கனெக்டிவிட்டி ஸ்ட்ரக்சர் மாறுது. ஸோ அதுக்கு தான் we are going to see about various types of topology. One is mesh topology, star topology, tree topology, bus, ring and hybrid topologies. First we are going to see about mesh topology. Mesh topology simple. Mesh na என்ன? வலை. வலை எப்படி இருக்கும்? நெட் எப்படி இருக்கும்? எல்லா நோடு இருக்கும். அந்த எல்லா நோடுக்குமே கனெக்டிவிட்டி இருக்கும், லைன் இருக்கும். இடையில எல்லாமே ஒன்னோடு ஒன்று ஜாயின் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு பாயிண்டில் கட் ஆகிடுச்சுன்னா மொத்த நெட்டு ஸ்பாயில் ஆகிடும். த சேம் திங் இங்கே நெட்டு மாதிரியே எல்லா டிவைஸஸும் கனெக்ட் பண்ணுவீங்க. டிவைஸஸை கனெக்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 எல்லா டிவைஸும் எல்லா டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த டிவைஸ் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, இந்த டிவைஸ் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. எல்லா டிவைஸும் எல்லா டிவைஸோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி எல்லா டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்கும்போது பெனிஃபிட் வாட் இஸ் தட் இஸ் ஐசோலேஷன் ஆஃப் த நோட் இஸ் வெரி ஈஸியர். ஒரு நோடை பிரிக்கணும்னா ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட், இந்த நோடுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு 1 2 3 4 5 ஆப்ஷன்ஸ் பிகாஸ் இட்ஸ் கனெக்டட் டு ஆல் த நோட்ஸ். இப்போ இந்த நோடோட இந்த கம்யூனிகேஷன் சேனல் ப்ராப்ளமாக இருந்தால் இட் இஸ் நாட் அ இஷ்யூ. இந்த ஒரு கம்யூனிகேஷன் சேனல் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்குது. இட் ஹாஸ் மெனி கனெக்டிவிட்டிஸ், வித் ஆல் இன்டர்லிங்க்டு கனெக்டிவிட்டிஸ். ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகினா இதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி மட்டுமே கிடையாது, இன்டர்லிங்க்டு கனெக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால ஒரு லிங்க் ஃபெயில் ஆனாலும் இதால் இன்னொரு சிஸ்டத்துக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ ட்ரபிள் ஷூட்டிங் இஸ் வெரி ஈஸியாக. எங்கே தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. டேட்டா அனுப்புகிற ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட், ட்ராபேக்ஸ். இப்போது நம்பர் ஆஃப் நோட்ஸ் மினிமமாக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 நோட்ஸ் ஆர் கனெக்டட். 6 நோட்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கும் போது நம்ம 7th நோடை கனெக்ட் பண்ண போகும்போது 6 நோட்ஸோட கனெக்டிவிட்டி இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நோடுக்கு 1 2 3 4 5 ரிமைனிங் 5 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அதனால் இந்த நோட 5 கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ டோட்டலாக 6 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. 7th கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணும்போது தட் 7th கம்ப்யூட்டர் ஷுட் பி கனெக்டட் வித் ஆல் த 6 கம்ப்யூட்டர்ஸ் அவைலபிள் ஆல்ரெடி. இப்போ 6 கம்ப்யூட்டர்ஸோட 7th கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணும்போது காம்ப்ளெக்சிட்டிஸ் இன்க்ரீசஸ். இதே நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது 100 சிஸ்டம்ஸ் இருக்குது. 100 சிஸ்டம்ஸ் இன்டர்லிங்க்டு வித் ஈச் அதர். இதே மாதிரி மெஷ்ஷில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லா சிஸ்டத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்குது. மெஷ்ஷில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 101 சிஸ்டம் கனெக்ட் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? 100 சிஸ்டம்ஸோடையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ கேபிளிங் வில் பி மோர். So the cost of cabling will be more because we are going to connect ஒரு சிஸ்டத்தை
100 சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் கேபிளிங் வில் பி மோர். நெக்ஸ்ட் ரீகான்ஃபிகரேஷன். ரீகான்ஃபிகரேஷன் என்ன? மறுகட்டமைப்பு. அதாவது திருப்பி வந்து பிரிச்சுட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் மறுகட்டமைப்பு, அதான் ரீகான்ஃபிகரேஷன். திருப்பி வந்து கான்ஃபிகர் பண்ண போனோம் இல்லைன்னா இட் இஸ் ஹைலி வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் ஒரு நோடு இன்னொரு நோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நோடு இன்னொரு நோடு கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறத திருப்பி ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை மறுகட்டமைப்புக்கு போகும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இதுதான் இதில் இருக்க ட்ராபேக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் பார்த்துருப்பீங்க. ஸ்டார் எப்படி இருக்கு? சென்டரில் லைட்டு போடுவோம், சைடில் எல்லாம் யூ பி ஹேவிங் சம் கியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு சென்டரில் we have a centralized controller and all the devices are connected with the centralized controller. இப்போ எல்லா டிவைஸ் இந்த சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோலோட கனெக்ட் ஆகும்போது நமக்கு வந்து traffic monitoring will be very easy because the computer இந்த கம்ப்யூட்டருக்கு இந்த கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணணும்னா டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ண அவசியம் கிடையாது. The centralized node ஒன்று ஹப் கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் கால்ட் ஹப். சென்ட்ரலைஸ்ட் ஹப் இருக்கு. இந்த ஹப் மூலமாட்டு அனுப்பினால் டேட்டா வந்து டிராஃபிக் ரெகுலேஷன் எதுக்கு எந்த நோடோட கம்யூனிகேட் பண்ணணுமோ அந்த ஹப்போட இது கம்யூனிகேட் பண்ணணும். ஐ வாண்ட் டு கம்யூனிகேட் வித் தி சிஸ்டம். அப்போ என்ன ஆகும்? இந்த ஹப் வந்து டிராஃபிக் இந்த ரெகுலேட்ஸ் திஸ். இங்கேருந்து இங்கே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். அப்போ இட் ஆக்ஸ் சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோலர். யார் கம்யூனிகேட் பண்ணனாலும் திஸ் சிஸ்டம் கம்யூனிகேட்ஸ் த்ரூ திஸ் ஹப். இங்கே பார்க்கும்போது சைக்கிளோட வீல் மாதிரி இருக்கு. that is given as it resembles the spokes of the bicycle wheel. yes, சைக்கிளோட வீல் எடுத்து பாருங்க. சென்டரில் ஒரு செயின் இருக்கக்கூடியது இருக்கும், சைடில் நிறைய கம்பிகள் இருக்கும். அதே மாதிரி the same சென்டரில் இருக்கக்கூடிய will be a hub and we will have many systems accompanied together. Centralized node act as a traffic regulator. Traffic regulation என்ன? டிராஃபிக் போலீஸ் என்ன செய்வாங்க? வண்டி எதுவும் ஸ்டாப் ஆகாத மாதிரி they will be allowing the vehicles. அதே மாதிரி இங்கேயும் வந்து 4 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 4 கம்ப்யூட்டர் அனுப்பும் போதும் எந்த இதை யாருக்கு அனுப்பணும், எந்த சேனல் ஃப்ரீயாக இருக்குது, எப்போ இதுக்கு அனுப்பலாம் எல்லாமே இண்டிகேட் பண்ண போகிறது இந்த சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோலர். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்க்கும்போது மெஷ் டோபாலஜியில் நிறைய கனெக்டிவிட்டிஸ் இருந்தது. ஒரு நோடை கனெக்ட் பண்ணும்போது அந்த நோடு எல்லா நோடும் கனெக்ஷன் இருக்கணும். ஸோ 100 சிஸ்டம்ஸ் இருக்குன்னா 101 சிஸ்டம் கனெக்ட் பண்ணும்போது ரிமைனிங் 100 சிஸ்டம்ஸோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போது அங்கே நிறைய கேபிளிங் அதிகமானது. பிகாஸ் 100 சிஸ்டம் கனெக்ட் பண்ணும்போது 100 சிஸ்டம் 99 சிஸ்டமோட கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, கேபிள் பக்கத்தில் இருக்குது. ஆனால் 100th சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் கவர்ட் வில் பி மோர். அப்போ கேபிள் அதிகமாக தேவைப்படும். இங்கே அப்படி கிடையாது. சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோலோட கனெக்ட் பண்ணும்போது ஒரு சிஸ்டத்துக்கு ஒரே ஒரு கனெக்டிவிட்டி தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பென்சிவ் வில் பி வெரி லெஸ். மெஷ்ல அப்படி கிடையாது, எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும். So next here what we have is, here in this we have a mechanism of robustness. Robustness means that strong, which is so strong. And this troubleshooting is very easy because we have a centralized controller. Centralized controller central இருக்கு. அந்த centralized controller பேஸ் பண்ணித்தான் மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது வெரி ஈஸியாக. அப்போ சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலருக்கு தெரியும் எங்கே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஒரே ஒரு சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் வச்சு மானிட்டர் பண்ணுறாங்க, வெரி ஈஸியாக டு மானிட்டர். டிஸ்அட்வான்டேஜஸ், இங்கே சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலர் இருக்குது. அது சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலர் தான் வரக்கூடிய டேட்டாவெல்லாம் பாஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா
மொத்த நெட்வொர்க்கும் ஃபெயில்டு பிகாஸ் இந்த சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலை பேஸ் பண்ணி தான் எல்லா சிஸ்டமும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் ஃபெயில் ஆனால் எந்த சிஸ்டம் இஸ் ஃபால்ட். ஏன்னா எந்த சிஸ்டம் எதோடையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. Compared with other topologies, we have more cabling is used in star topologies. That tree, ring and bus topology we will be seeing later. Next is tree topology. அங்கே ஒரே ஒரு சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் இருக்கிறதுனால எவ்ரி சிஸ்டம்ஸ் டிபெண்ட் அப்பான் த சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலர். எல்லா சிஸ்டம் அந்த சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அந்த சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலர் ஃபெயில் ஆகினால் நம்மளால் வந்து டேட்டாவை எந்த சிஸ்டத்துக்கும் அனுப்ப முடியாது. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரே ஒரு சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலர் நம்பி இருக்கிறதுனால we are facing many drawbacks. If 100 systems are connected to the centralized controller, if the centralized controller fail, the 100 systems cannot transfer. Every system acts as a single node. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே என்ன பண்ணுறோன்னா we go for centralized controller and secondary controller. அப்போ central hub and secondary hub. இதை ஃபார்முலா சொல்லும்போது we say that is central hub and secondary hub. அதாவது centralized controller and secondary controller or primary controller and secondary controller. இப்போ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா அங்கே ஒரே ஒரு இது இருக்கும்போது இங்கே மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா centralized controller central hub act as a repeater. ரிப்பீட்டர்னா என்ன? சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு we go for repeater concepts. அப்போ சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? நம்ம இப்போ டேட்டா அனுப்புகிறோம். சிஎஸ் லேப் இருக்குது. சிஎஸ் லேபில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை சிஎஸ் லேபில் இருக்கிற சிஸ்டத்துக்கு அனுப்பும்போது டேட்டா ஃபாஸ்ட்டாக போகும். சிஎஸ் லேபில் இருக்கிற சிஸ்டத்தை இருக்கிற டேட்டாவை ஐடி லேபில் இருக்கிற ஒரு சிஸ்டத்துக்கு அனுப்புகிறோம். அப்போ டேட்டா வந்து ஸ்லோவாக போகும். ஏன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த் வீக்கர். ஏன்னா டிஸ்டன்ஸ் போக போக சிக்னலோட ஸ்ட்ரென்த் வீக் ஆகும். டிஸ்டன்ஸ் போக போக சிக்னலோட ஸ்ட்ரென்த் வீக் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது தான் we are going to say repeaters. அப்போ சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ரிப்பீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ சிக்னல் ஸ்ட்ரென்த் will be improved and we will be transferring the information from one point to another. டேட்டா லாஸ் இருக்காது சிக்னலோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க நிறைய மாடுலேஷன் டெக்னிக்ஸ் படிச்சிருப்பீங்க. மாடுலேஷன் டெக்னிக்ஸ் என்ன? ஒரு கேரியர் சிக்னல் இருக்கும். கேரியர் சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ, எப்படி இருக்கும்? ஒரு பேப்பர் தான் டேட்டா. பேப்பருக்குள்ளால ஒரு கல் வச்சா பேப்பர் வந்து டேட்டா, கல் வந்து கேரியர் சிக்னல். பேப்பரை கல்லில் சேர்த்து பேப்பரை போடும். அப்போ பேப்பரோட டிஸ்டன்ஸ் போகும், டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். தட் இஸ் கால்ட் அஸ் கேரியர் சிக்னலோட ஃபங்க்ஷனாலிட்டி. இதே இது டேட்டா போய் சேர்ந்துடும் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். ஏன்னா உள்ளால கல் இருக்கு, கல் இருக்கிறதுனால டேட்டா ரொம்ப தூரம் போய் சேரும். இப்போ கல் வந்து கேரியர் சிக்னல், பேப்பர் வந்து டேட்டா போய் சேருது வித் த ஹெல்ப் ஆஃப் த கேரியர் சிக்னல். ரிசீவ் எண்டில் வரும்போது என்ன பண்ணுவாங்க? கேரியர் சிக்னல் தூக்கி போட்டு டேட்டா மட்டும் எடுத்துப்பாங்க. சரி, பேப்பர் தான் டேட்டா, கல் தான் கேரியர் சிக்னல். கல்லை தூக்கி போட்டுரு, பேப்பர் மட்டும் போடு. எவ்வளோ தூரம் போகும்? கொஞ்சம் தூரம் போகும். ஏன்? சிக்னலுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. கேரியர் சிக்னல் எதாவது இருந்தால் தான் ஸ்ட்ரென்த் இருக்கும். The same thing will be done with the repeater. Signal will be strengthened. Central hub performs the signal strengthening. அப்போ சிக்னல் ஸ்ட்ரென்த் கொடுத்து அனுப்பும்போது
சிக்னலுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்னல் வீக் ஆகாது, டேட்டா லாஸ் இருக்காது. இது சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோலர். அண்ட் பிரைமரி ஹப் அப்படின்னு சொல்லக்கூடியது சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோலர். செகண்டரி ஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்டரி டிவைசஸ். இது ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுறோம், டிவைசஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும். டிவைஸை கனெக்ட் பண்ணி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. இந்த சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோலர் தான் சிக்னல் ஸ்ட்ரென்தனிங் ஆப்ஷன் will be done. இது ட்ரீ மாதிரியே ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கிறதுக்கு மீனிங் பேக் போன் கேபிள் will be there. இந்த பேக் போன் கேபிள் தான் எல்லா பிரைமரி சிஸ்டம்ஸ், பிரைமரி ஹப், செகண்டரி சிஸ்டம்ஸ், செகண்டரி ஹப் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியுது. அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது சிமிலர் டு ப்ரீவியஸ் ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜி என்ன பார்த்தோம்? லெஸ் எக்ஸ்பென்சிவ். என்னென்ன பார்த்தோமோ மோர் சிமிலர். இங்கேயும் சென்ட்ரலைஸ்ட் ஹப், we have a centralized hub. இந்த ஹப் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இதில் இருக்க எந்த சிஸ்டமாலையும் இங்கே இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எதுக்குமே டேட்டா அனுப்ப முடியாது. அதே மாதிரி இது பிரைமரி ஹப், பிரைமரி கண்ட்ரோலர். இது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ், இதில் கனெக்ட் ஆகிருக்க நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்போ வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் தட் ட்ரீ? ட்ரீயோட அட்வான்டேஜ் என்னென்னா, அங்கே ஸ்டார் டோபாலஜி ஒரே ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி எல்லா டிவைஸும் கனெக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த கண்ட்ரோலர் ஒர்க் ஆகலைன்னா எல்லா டிவைஸும் ஒர்க் ஆகாமல் போயிடும். இங்கே இந்த கண்ட்ரோலர் ஒர்க் ஆகலைன்னா இதை சுற்றி இருக்கிற 3 டிவைஸால் மட்டும்தான் டேட்டா அனுப்ப முடியாதே தவிர இந்த டிவைஸால் எல்லா டேட்டா அனுப்ப முடியும். ஸோ நம்பர் ஆஃப் டிவைசஸ் கனெக்ட் பண்ணியிருக்க அந்த டிவைஸோட கண்ட்ரோலர் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த டிவைஸால் கனெக்ட் ஆகிருக்க டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்க சிஸ்டமால் மட்டும்தான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதே தவிர இந்த சிஸ்டத்துக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. திஸ் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஸ்டார் டோபாலஜி கம்பேர்ட் வித் ட்ரீ டோபாலஜி. ஸோ இங்கே வந்து ட்ரீ டோபாலஜி ஹஸ் மோர் பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் பஸ் டோபாலஜி. பஸ் டோபாலஜி என்ன யூஸ் பண்ண போறீங்கன்னா, இங்கே நம்ம பார்க்கும்போது பஸ் டோபாலஜிஸ் மல்டி பாயிண்ட் கான்ஃபிகரேஷன். மல்டி பாயிண்ட் ஏன் சொல்கிறோன்னா, ஒரே லைன் அந்த டேட்டா வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, எப்படி பஸ்ஸில் எப்படி போகிறோம்? பஸ்ஸில் போகிறோம், பஸ் எல்லாரும் ஏறி இருக்கோம், யாரும் ஸ்டாப்பிங் எடுத்து அங்கே இறங்கிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பரம் டு செங்கல்பட்டு பஸ் ஏறுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் எல்லாரும் பஸ்ஸில் ஏறுறோம். பெருங்குளத்தூர் வந்தால் பெருங்குளத்தூர் இறங்குறவங்க இறங்கிடுவாங்க. வண்டலூர் வந்தாலும் வண்டலூர் இறங்குறவங்க இறங்கிடுவாங்க. த சேம் கான்செப்ட். பஸ் இருக்கும், ஒரு சேம் கேபிள் லைன். இதான் ரோடு மாதிரி கன்சிடர் பண்ணிக்கும் பஸ்ஸோட ரோடு. இந்த ரோடில் இது ஒரு ஸ்டாப்பிங். இது தாம்பரம், இது பெருங்குளத்தூர், இது வண்டலூர், இது ஊரப்பாக்கம், இது கூடாஞ்சேரி. இப்படி கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ டேட்டா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எப்படி பஸ்ஸில் மக்கள் வந்து இறங்குறாங்களோ அதே மாதிரி பஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா பெருங்குளத்தூர் இறங்கிடுவாங்க, வண்டலூர் இறங்கிடுவாங்க, ஊரப்பாக்கம், கூடாஞ்சேரி எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டாப்பிங் வந்தோன்னு இறங்குவாங்க. அதே மாதிரி டேட்டாவை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. டேட்டா வந்து யாருக்கு தேவையோ அவங்க ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. டேட்டா இப்படி பாஸ்ட் இந்த காமன் சேனல். டேட்டா யாருக்கு தேவையோ அவங்க ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. இது பாஸ் பண்ணுறீங்க, இங்கே வந்து நோடு இதை ஆக்சஸ் பண்ணுது, இதை பாஸ் பண்ணுவீங்க, இங்கே இந்த நோடு நமக்கு தேவையானதான்னு பார்க்கும், தேவைன்னா ஆக்சஸ் பண்ணிக்கும். இங்கே நோட் தேவையான பார்க்க தேவைன்னு ஆக்சஸ் பண்ணிக்கும், இது தேவையான பார்க்க தேவைன்னு ஆக்சஸ் பண்ணிக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தா டேப், டிஏபி டேப். ஏன்னா எந்த நோடு எதோட கனெக்ட் ஆகிருக்கு, இது எக்ஸ்டர்னல் நோட், இது இந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. திஸ் வில் பி கால்ட் அஸ் டேப். ஸோ 1 2 3 4 5 6 டேப்ஸ். இதைத்தான் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்னா, லாங் கேபிள் ஆக்ட் as a backbone to link all devices in the network. Long cable act as a backbone. And there is a drop plane and tap where data is received. Drop plane இதுதான். இந்த பாயிண்ட்ல டேப் இருக்கும், டேட்டா தேவை இங்கே எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட்ல ட்ராப் இருக்கும், டேட்டா இங்கே தேவைன்னு எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட்ல ட்ராப் இருக்கும், டேட்டா தேவைன்னு எடுத்துக்கணும்.
ஸோ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது பஸ் டோபாலஜியில் என்ன பார்த்தோம், லார்ஜர் டிஸ்டன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கேபிளோட லென்த் லாங்காக இருக்கும்போது சிக்னல் ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் சிக்னல் வந்து ஹீட் ஆயிரும். சிக்னல் ஹீட் ஆனதுக்கப்புறம் டேட்டா டெலிவரி 100% அக்யூரஸியாக இருக்காது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டிக்ரீசஸ் when the data travels over longest distance. நெக்ஸ்ட் இங்கே அட்வான்டேஜ் பார்க்கும்போது ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஏன், ஒரு பெரிய ரோடு இருக்குது, புதுசாக பஸ் ஸ்டாப்பிங் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பெரிய கேபிள் இருக்குது, அந்த கேபிள் புதுசாக சிஸ்டத்தை ஆட் பண்ணிட்டு இஸ் வெரி ஈஸியாக, லெஸ் கேபிளிங். ஏன்னா ஒரே கேபிள் தான் இருக்குது, அந்த கேபிளில் தான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, யார் தேவையோ அந்த டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ லெஸ் கேபிளிங். மெஷ்ஷில் பார்த்தீங்க எல்லாத்தையும் கனெக்ட் ஒரு நோடு எல்லா நோடும் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். ஸ்டாரில் என்ன பார்த்தோம், ஒரு சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோல் இருக்குது, அந்த சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோலில் எல்லா நோடும் அதில் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ட்ரீயில் ப்ரைமரி ஹப் செகண்டரி ஹப் இருந்து கேபிளிங் நிறைய இருந்தது. பட் இங்கே அப்படி கிடையாது, சிங்கிள் கேபிள், அந்த கேபிளில் எல்லாமே டேட்டாஸை கனெக்ட் பண்ணுறீங்க. பட் இங்கே ட்ராபேக் என்ன, நம்ம டேட்டா எல்லாமே கேபிளில் தான் போகுது, அந்த கேபிளை நம்பித்தான் நம்ம இருக்கோம். எப்படி பஸ்ஸு போகிற ரோடு வந்து உடஞ்சிருந்ததுன்னா பஸ்ஸு அந்த ரோடு ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா பஸ்ஸால் அந்த இடத்துல ஒழுங்காக போக முடியாதோ, அதே மாதிரி ரோடு வந்து இந்த பஸ்ஸோட அந்த லாங் கேபிள் ஃபால்ட்டாக இருந்தால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. The bus cable is fault and the network is fault. சரி, இப்போ லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் போகும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். வேற என்ன இருக்குன்னா, இப்போ டிஸ்டன்ஸ் போக போக we have seen about tapes. டேப் பார்த்தோம். இந்த டேப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டேப்பில் சிக்னல் ரிஃப்ளெக்ட் ஆகும். பிகாஸ் இந்த வரக்கூடிய டேட்டா இந்த ரிசீவரோட தான் தெரியாது. அப்போ இந்த இடத்த we have a signal reflection. இந்த சிக்னல் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் எடுத்து சிக்னல் ரிஃப்ளெக்ட் ஆகுது, இங்கே சிக்னல் ரிஃப்ளெக்ட் ஆகுது. when it goes for each taps there will be signal reflection. ஒரு பாயிண்ட் டேப்பில் சிக்னல் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு வந்து குவாலிட்டி டிகிரேட் ஆகும். ஸோ பை டிஃபால்ட் என்ன ஆகுது, லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் போகும்போது ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ சிக்னல் ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால டீக்ரேடேஷன் ஆஃப் குவாலிட்டி will be there. நெக்ஸ்ட் ரிங் டோபாலஜி, யூனிடைரக்ஷனல் டேட்டா டிரான்ஸ்மிஷன். யூனிடைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது டேட்டா டிரான்ஸ்மிஷன்னா சிங்கிள் பாத் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நோட், செகண்ட் நோட், தேர்ட் நோட், ஃபோர்த் நோட், ஃபிஃப்த் நோட் ஒரே டைரக்ஷனில் தான். இந்த டேட்டா இந்த சிஸ்டம் இங்கேயும் அனுப்பு இங்கேயும் இப்போ கிடையாது. இந்த சிஸ்டம் மாதிரி இங்கே மட்டும்தான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இங்கே அப்படி இருக்கும்போது யூனிடைரக்ஷனல் டேட்டா கம்யூனிகேஷன் பாயிண்ட் டு பாயிண்ட். திஸ் இஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் பிகாஸ் இந்த ரெண்டு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டமுக்கும் கம்யூனிகேட் பண்ண முடியும், இந்த சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் இந்த சிஸ்டம் அப்படி பண்ணாது. வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த சிஸ்டத்தோட மட்டும்தான் டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணுமே தவிர இந்த சிஸ்டமோட டேட்டா கம்யூனிகேட் பண்ணாது. இப்போ இது என்ன ப்ராப்ளம்னா, இந்த சிஸ்டமோட டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இது இந்த சிஸ்டம் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த சிஸ்டம் அந்த டேட்டாவை இந்த சிஸ்டமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த சிஸ்டத்துக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஆக்சுவலாக என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்க சிஸ்டம், ஆனால் எத்தனை சிஸ்டம், 3 சிஸ்டத்தை தாண்டி அந்த டேட்டா வந்து சேருது. தட் இஸ் யூனிடைரக்ஷன் சிக்னல் டிரான்ஸ்மிஷன். இந்த மாதிரி யூனிடைரக்ஷனல் சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது 100 சிஸ்டம்ஸ் இருக்குது. 1லேருந்து 100 வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் 100th சிஸ்டத்துக்கு சர்க்குலர் ஃபார்மேட்டில் ஃபர்ஸ்ட் 100 பக்கத்தில் தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் 100th சிஸ்டத்துக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், 1லேருந்து 100க்கு பக்கத்தில் இருக்கு அனுப்பிட்டு போகலாம். ஆனால் அப்படி அனுப்பாமல் 1 2 3 4 அப்படியே வந்து 99 சிஸ்டம் பாஸ் பண்ணி 100th சிஸ்டத்துக்கு டேட்டா வந்துட்டு சேரும்.
இப்படி யூனிடைரக்ஷனல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நமக்கு வந்து டைம் டிலே அதிகமாக இருக்கும். டைம் அதிகமாகுது, ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுக்கு அனுப்புறதுக்கும் இப்படியே சுற்றி சுற்றி இந்த அனுப்புறதுக்கும் டைம் அதிகமாகும். இங்கே for connecting n cable devices n cable link is needed, means that is 1 2 3 4 5 5 சிஸ்டம் இருக்கு, n devices 1 2 3 4 5 5 கேபிள் டிவைஸ் தேவைப்படுது. அப்போ 5 சிஸ்டமை கனெக்ட் பண்ணுறதுக்கு 5 கேபிள் டிவைஸ் தேவைப்படுது. That is 5 systems are connected with 5 cable links. அட்வான்டேஜ் பார்க்கும்போது ஈஸி டு இன்ஸ்டால். ஏன், என்ன புதுசாக சிஸ்டம் போடும்போது இந்த இடத்துல கட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம் சிஸ்டத்தோட. ஸோ ஈஸி டு இன்ஸ்டால். ரீகான்ஃபிகரேஷன் ஆல்சோ வெரி ஈஸியாக. எது தேவையோ சிஸ்டம் தேவையில்லையே சிஸ்டத்தை தூக்கிட்டு இந்த இடத்துல வி கேன் ஹேவ் சிஸ்டத்தை தூக்கிட்டு இந்த ரெண்டு ஒயரையும் கனெக்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட், ஃபால்ட் ஐசோலேஷன் இஸ் வெரி ஈஸியாக. அப்படின்ற மீனிங் என்னென்னா, ஃபால்ட் ஐசோலேஷன்னா இப்போ நமக்கே தெரியும் யூனிடைரக்ஷன் தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ எந்த சிஸ்டத்துக்கு அப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலையோ அந்த சிஸ்டத்தில் தான் ப்ராப்ளம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் திஸ் கம்ப்யூட்டர் டு திஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னா இங்கேருந்து இங்கே அனுப்புகிறோம், இங்கே அனுப்புகிறோம், இங்கே அனுப்புகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி வாட் ஹேப்பன்ஸ், இந்த சிக்னல் இங்கே வரைக்கும் வந்திருக்கு, இந்த இதுக்கு டேட்டா ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது இங்கே இந்த டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகலைன்னா இந்த சிஸ்டத்தில் தான் ப்ராப்ளம் இஸ் வித் தி சிஸ்டம். ஸோ ஃபால்ட் கேன் பி ஈஸிலி ஃபவுண்ட். நெக்ஸ்ட், ரிங் டோபாலஜி பார்த்தீங்கன்னா யூனிடைரக்ஷனல் டிராஃபிக். ஒரே டைரக்ஷனை போகிறதுனால யூனிடைரக்ஷனல் டிராஃபிக் ஒரே, ஏன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இருந்து ஒரே டைரக்ஷனை தான் பார்த்துட்டே வரோம். இப்போ ஒரே ஒரு கேபிளை பேஸ் பண்ணி தான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஒரு கேபிளை பேஸ் பண்ணி தான் டைரக்ஷனில் டேட்டா போயிட்டே இருக்கு. அப்போ அந்த கேபிள் இந்த ஃபால்ட் இருந்தால் நெக்ஸ்ட் சிஸ்டத்துக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து கேபிள் பேஸ்டு ப்ராப்ளம். ஏன்னா பஸ் டோபாலஜின்னு பார்த்தோம், கேபிள் ஃபால்ட்டாக இருந்தால் நம்மளால் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் ரிங் டோபாலஜி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணி வாட் we are going to see about a new concept called dual ring. dual ringனா என்னன்னா, ஒரே ஒயர் இருக்கிறதுனால தானே ப்ராப்ளம். அந்த ஒரு ஒயருக்கு போல ஸ்டாண்ட் பை இன்னொரு ஒயர் போட்டால் ஒரு கேபிள் ப்ராப்ளமாக இருந்தால் ஸ்டாண்ட் பையில் இருக்கிற செகண்ட் கேபிள் மூலமாட்டு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதைத்தான் இங்கே என்ன சொல்லிக்கிறோம், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் த பிரேக் ப்ராப்ளம். ஒரு கேபிள் போடும்போது அந்த கேபிளில் ப்ராப்ளம் இருக்குத ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு டியூவல் கேபிள் போடும்போது ஸ்டாண்ட் பை ஒரு கேபிள் ப்ராப்ளமாக இருந்தால் இன்னொரு கேபிள் அது யூஸ் பண்ணிக்கலாம். Next one is communication is hybrid topology. Hybrid topology, here we are going to use several topologies combined together. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும், நமக்கு தேவைப்படும் போது நமக்கு இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது, ஏன்னா டோபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு லேபை கனெக்ட் பண்ணும்போது எல்லா லேபும் ஒரே டோபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. சிஎஸ் லேபில் ஒரு டோபாலஜி இருக்கும், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் தான் டோபாலஜி ஏற்கனவே பார்த்தோம். சிஎஸ் லேபில் ஒரு டோபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், ஐடி லேபில் ஒரு டோபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், இசி லேபில் இன்னொரு டோபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதாவது சிஎஸ் லேபில் ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க கம்ப்யூட்டர்ஸ் பேஸ்ட் அப்பான் த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். ஐடி லேப் அரேஞ்ச் பண்ணும்போது கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி அரேஞ்ச் பேஸ்ட் அப்பான் த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். அதாவது பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதுக்கேற்றவாறு கம்ப்யூட்டர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இசியில் வித்தியாசமாக இருக்கும், பேஸ்ட் அப்பான் த பில்டிங் ஸ்ட்ரக்சர், பேஸ்ட் அப்பான் த அவைலபிலிட்டி ஆஃப் த ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணிடுறது. எல்லா 3 லேபை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது we go for a mechanism called as hybrid topology. சிஎஸ் லேபில் ஸ்டார் நெட்வொர்க் இருக்கலாம், ஐடி லேபில் ரிங் நெட்வொர்க் இருக்கும், இசி லேபில் பஸ் டோபாலஜி இருக்கும்போது 3 கனெக்ட் பண்ணுறது we go for hybrid topology. Next is transmission mode.
ஒரு சிக்னல் இன்னொரு இடத்துக்கு போகும்போது எப்படி டைரக்ஷன் ஃப்ளோ ஆகுது அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். 3 டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு. ஒன் இஸ் சிம்ப்ளெக்ஸ், நெக்ஸ்ட் இஸ் ஹாஃப் டூப்ளெக்ஸ், நெக்ஸ்ட் இஸ் ஃபுல் டூப்ளெக்ஸ். இப்போ சிம்ப்ளெக்ஸ்னா என்ன? யூனிடைரக்ஷனல். எப்படி இருக்கும்? கம்யூனிகேஷன் மட்டும்தான். முன்னாடி பேஜர்லாம் இருந்தது. பேஜரில் என்ன பண்ணுவோம்? பேச மட்டும்தான் முடியும். அதே மாதிரி பிரிண்டர்லேருந்து பிரிண்ட் கொடுக்க முடியும். கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதோ அது செய்யும். அது வேற எதுவும் செய்யாது. கம்ப்யூட்டர் இந்த ரெஸ்பான்ஸை வாங்கி அது என்ன சொல்லுதோ பிரிண்ட் கொடுத்தா நம்பர் ஆஃப் பேஜஸ் 10 பேஜ் பிரிண்ட் பண்ணால் பிரிண்டர் பிரிண்ட்ஸ் த இன்ஃபர்மேஷன். தட் இஸ் த இன்ஃபர்மேஷன். Communication is unidirectional. Printer will not give any responses. Computer கொடுக்கிற printer accept பண்ணி print பண்ணும். Half duplex. This is bidirectional data communication. Bidirectional means node 1 is there, node 2 is there. Data will be there. Node 1 transfers the information from node 2 and node 2 transfers the information from node 1 but not at the same time. ரெண்டுமே ஒரே டைமில் கம்யூனிகேட் பண்ண முடியாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுனா வாக்கி டாக்கி. போலீஸ் மேன்லாம் வச்சுருப்பாங்க, நிறைய பார்த்துருப்போம். டிராஃபிக் போலீஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னா யார் வேணால் யார்கிட்ட வேணால் பேசலாம், ஆனால் ஒரே டைமில் பேச முடியாது. இந்த சிக்னல் இப்படி ப்ராப்ளம் இருக்குது, இந்த சிக்னல் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு டைம் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கு அவங்க பேசும்போது சேர்த்து பேச முடியாது. அவங்க பேச முடிச்ச அப்புறம் தான் பேச முடியும். வாக்கி டாக்கி வில் பி த பெஸ்ட் எக்ஸாம்பிள். போலீஸ் டிராஃபிக் போலீஸ்ட்டு இருக்குது. எப்போவுமே டிராஃபிக் போலீஸ் நிறைய இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது, ஆல் கண்ட்ரோல் ரூமில் இருக்குது. எல்லாமே டேட்டாவை பாஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் டேட்டாவை பாஸ் பண்ணலாம், ஆனால் ஒரே டைமில் 2 பேரும் பாஸ் பண்ண முடியாது. அதுதான் ஹாஃப் டூப்ளெக்ஸ். ஃபுல் டூப்ளெக்ஸ் இங்கே பை டைரக்ஷனல் டேட்டா. பை டைரக்ஷனல் டேட்டா அப்படின்னு சொல்லும்போது பை டைரக்ஷனல் டேட்டா டிரான்ஸ்மிஷன். அப்படின்னா ஃபோனில் பேசுகிறோம், ஹலோ. அவங்க பேசும்போது என்ன சொன்னால் சொல்லு இப்படி சொல்கிறோம்ல. 2 பேரும் ஒரே டைமில் கம்யூனிகேட் பண்ண முடியுது தானே. கம்ப்யூட்டரில் 2 பேரும் ஒரே டைமில் சர்வரில் இருக்குது. சர்வரில் நம்ம டேட்டா கொடுக்கும். டேட்டா கொடுத்தாக்க ரிக்வெஸ்ட் இஸ் கிவன், ரெஸ்பான்ஸ் இஸ் கிவன். மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் கம்யூனிகேட் த சர்வர் அட் த சேம் டைம். ஒரே டைமில் மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கேன் பி டன். திஸ் இஸ் கால்ட் அஸ் bidirectional data transmission. Next is data communication. Data communication is nothing but exchange of data between two devices. இவ்வளவுதான் பார்த்தோம் data communication பார்த்துக்கோம். There are many mechanisms. Wired communicate பண்ணலாம் பார்த்தோம், wireless communicate பண்ணலாம் பார்த்தோம். There are many mechanisms. Wired, wireless. Wired, wireless ரெண்டையுமே பேஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து data communications exchange of data between two devices. The effectiveness வந்து 2 டிவைஸுக்கு நான் டேட்டா அனுப்புறேன், நான் 4 விஷயம் பார்க்கணும். 4 விஷயம் பார்க்கும்போது ஒன்று வந்து டெலிவரி, அக்யூரசி, டைம்லினஸ், ஜிட்டர். டெலிவரி அப்படின்னு சொல்லும்போது நான் கரெக்டான அனுப்புற டேட்டா கரெக்டான ஆளுக்கு தான் போய் சேர்ந்துதான். போஸ்ட் போடுறோம், போஸ்ட் எப்படி இருக்கு, நம்ம எந்த அட்ரஸ் போட்டிருக்கோம் அந்த அட்ரஸுக்கு தான் போய் சேர்ந்துதா. அப்ப என்ன இருக்கும், யூஸ்வலா வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு லெட்டர் போடுறோம், லெட்டர் போடும்போது யார் அனுப்புறாங்க சென்ட்ரல் அட்ரஸோட போகுது, ஒழுங்கா போய் சேர்ந்துன்னா தட் இஸ் ஓவர் கம்ப்ளீட்டட், எல்ஸ் இட் இஸ் ரிட்டர்ன் பேக். அதே மாதிரி தட் இஸ் டெலிவரி, ஒழுங்கா டேட்டா போய் சேருதா. அக்யூரசி, நம்ம அனுப்பின டேட்டா தான் போயிருக்கா, நம்ம அனுப்பின டேட்டா தான் போயிருக்கா, இல்லை இடையில வந்து ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களா. இந்த மாதிரி டேட்டாவை ஆல்டர் பண்ணாமல் இருக்கிறது தான் இப்போ வந்து we are going for cryptographic mechanisms. security is considered because டேட்டாவை ஆல்டர் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து அன்யூசபிள். அதுக்காக தான் என்ன பண்ண போறோம்னா டேட்டாவை ஆல்டர் பண்ணாமல் இருக்க கிரிப்டோகிராஃபிக் மெக்கானிசம் இஸ் யூஸ்ட். நம்ம அனுப்பக்கூடிய இன்ஃபர்மேஷன் போய் சேரக்கூடியது ஒழுங்கா போய் சேரணும். அப்போ அனுப்புற இன்ஃபர்மேஷன் என்ன அனுப்பியிருக்கணும் உள்ளது அனுப்புனவங்களுக்கும் ரிசீவ் பண்றவங்க மட்டுமே தான் தெரியணுமே தவிர இடையில யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ வாட் வி டூ,
எங்க சென்டர் இருக்கோ சென்டர்ல சென்டர் டேட்டா அனுப்புறோம். சென்டருக்கு டேட்டா அனுப்பும்போது வாட் அதை என்கிரிப்ட் பண்ணி we are going to send, so that the sender information which we are going to send, that information is known only to sender, and it is encrypted such an unreadable form, that is ciphertext. unreadable form la irukum, adha ciphertext. data is altered in transmission. அப்போ டேட்டா ஆல்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டா யூஸ் பார்த்து ஒரு பிரோஜனமும் இல்லை, யூஸே கிடையாது. அப்போ அக்யூரசி இருக்கணும். வி ஹேவ் டு யூஸ் கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக்ஸ், சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றணும். அதாவது யூஸர் அனுப்புறது சென்டருக்கும் ரிசீவருக்கு மட்டுமே தான் தெரியணுமே தவிர இடையில யாரும் பார்த்து படிக்க முடியாத அளவுக்கு அன்ரீடபிள் ஃபார்மில் கொண்டு வரதான் சைஃபர் டெக்ஸ்ட். திஸ் இஸ் பிளைன் டெக்ஸ்ட், தட் இஸ் பிளைன் டெக்ஸ்ட் இஸ் கன்வெர்டட் டு சைஃபர் டெக்ஸ்ட். சைஃபர் டெக்ஸ்ட் தான் ரிசீவருக்கு அனுப்புகிறோம். ரிசீவர் அதை வந்து பிளைன் டெக்ஸ்ட்டை மாற்றி படிப்பாங்க. எப்படி வந்து ரிசீவர் எப்படி வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டை பிளைன் டெக்ஸ்ட்டாக மாற்றணும், பிளைன் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றணும் சென்டர் ரிசீவருக்கு மட்டும்தான் தெரியும். there are many mechanisms, there are many algorithms and many mechanisms, because sender sends the information by adding some mechanisms. அதாவது ரிசீவரை தவிர வேற படிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அந்த டெக்னிக்ஸ் we will see in the next units. அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணும்போது அது ரிசீவருக்கு தான் தெரியுமே தவிர வேற யாருக்கும் தெரியாது. நெக்ஸ்ட், டைம்லினஸ். டிலேடு டிரான்ஸ்மிஷன் இஸ் யூஸ்லெஸ். டிலேடு டிரான்ஸ்மிஷன், டேட்டா பேக்கெட் அனுப்புகிறோம், பேக்கெட் அனுப்புறதுக்கு மெயில் அனுப்புகிறோம், உடனே ரிசீவ் பண்ணால் தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். நம்ம அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் லேட்டாக போய் சேர்ந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிக்கெட் புக் பண்ணுறோம், டிக்கெட் புக் பண்ணால் தட்கல் டிக்கெட் 11 மணிக்கு இருக்குது. 11 மணிக்கு நான் டிக்கெட் புக் பண்ண யோசிக்கும் போது 11 மணிக்கு நான் டிக்கெட் புக் பண்ணால் தான் ஐ பி கெட்டிங் தட்கல் டிக்கெட். நான் எந்த ஆளுக்கு கன்சர்ன் எக்ஸ் பர்சனுக்கு டிக்கெட் புக் பண்ண போடும்போது அது 11:15 போய் சேர்ந்துன்னா நமக்கு டிக்கெட் கிடைக்காது. ஸோ இட் இஸ் யூஸ்லெஸ். ஸோ டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். நான் யாருக்கு டிக்கெட் புக் பண்ணுறேனோ அந்த பர்சனுக்கு டிக்கெட் புக் பண்ணுற உடனே இன்ஃபர்மேஷன் சர்வருக்கு போனால் தான் சர்வரில் இந்த பர்சன் டிக்கெட் புக் பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது இல்லாமல் நான் 11 மணிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன், அது 11:10 தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஐ வில் நாட் கெட் ப்ராப்பர் அவுட்புட், எனக்கு டிக்கெட் இருக்காது. ஸோ ப்ராப்பர் அவுட்புட் இருக்காது. அப்போ டைமுக்கு போய் சேரணும். எஃபெக்டிவ்னஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஜிட்டர் இஸ் நத்திங் பட் ஒரு பேக்கெட் ஒரு டேட்டா அனுப்பும்போது எப்போவுமே டேட்டாஸை ஸ்ப்ளிட் இன்டு பேக்கெட்ஸ் அண்ட் டேட்டா இஸ் ட்ரான்ஸ்ஃபர். டேட்டாவை பேக்கெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டேட்டாவை 10 பேக்கெட்டை பிரிச்சிருக்கோன்னா அந்த 10 பேக்கெட்டை 9 பேக்கெட் ஒழுங்காக போய் சேர்ந்தது, ஒரு பேக்கெட் லேட்டாக போய் சேர்ந்தது. அப்போ என்ன யூஸ்? 9 பேக்கெட் போய் சேர்ந்ததை வச்சு ஒன்றும் படிக்க முடியாது. 10வது பேக்கெட் வந்தால் தான் கம்ப்ளீட் டேட்டா. அப்போ தான் நம்மளால் ஒழுங்காக ஃபுல் இன்ஃபர்மேஷன் புரிய முடியும். அப்போ இதுதான் ஜிட்டர். எல்லா பேக்கெட்டும் ஒழுங்காக போய் சேரணும். அது 10 பேக்கெட்டில் 9 பேக்கெட் ஒழுங்காக போய் சேர்ந்தது, ஒரு பேக்கெட் ஒழுங்காக போய் சேரணும் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் நாட் யூஸ். திஸ் இஸ் நாட் இன் யூஸ். நெக்ஸ்ட், டேட்டா கம்யூனிகேஷன் காம்பனன்ட்ஸ். மெசேஜ், சென்டர், ரிசீவர். மெசேஜ், இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட்டர்ஸ். இன்ஃபர்மேஷன் எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணலாம், எப்படி வேணால் அனுப்பலாம் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி இருக்கக்கூடிய இதை முன்னாடி பார்க்கும்போது நம்மளால் இந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் அனுப்பணும். தேர் வாஸ் மெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். மெசேஜ் பார்த்தீங்கன்னா மெசேஜில் டெக்ஸ்ட் மட்டும் தான் அனுப்பணும். இன்றைக்கி சோஷியல் நெட்வொர்க் வந்ததுக்கப்புறம் யூ கேன் சென்ட் டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ, ஸ்மைலிஸ், எனிதிங் கேன் பி சென்ட் அட் அ டைம். திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் டிரான்ஸ்மிட்டட். பட் வீடியோ டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், ஆடியோ டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், எது வேணாலும் தனித்தனியாகவும் அனுப்பலாம், சேர்த்தும் அனுப்பலாம். சென்டர் யார் வேணால் இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், கேமரா மூலமாக இருக்கலாம், பென்ட்ரைவ் மூலமாக இருக்கலாம். இப்போ டேட்டா எப்படி வேணால் சென்டராக இருக்கலாம். சென்டரைஸ் கேன் பி எனிதிங். ப்ளூடூத் டிவைஸ் யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணலாம், இல்லை ரிமோட் டிவைஸஸ் ஆக்டிவேட் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கக்கூடியதில் மொபைலில் இருக்கிற ஆப் யூஸ் பண்ணி ஏசி ஆன் பண்ணுறோம். தட் இஸ் சென்டர், தட் இஸ் ரிசீவர். ரிசீவர் கேன் பி சேம் அஸ் சென்டர். ஸோ சென்டர் யார் வேணால் இருக்கலாம் சிக்னல் பாஸ் பண்ணுறதுக்கு. ரிசீவரை அந்த சிக்னல் ரிசீவ் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க.
transmission medium. Physical path travels from center to receiver. Physical path என்ன wired இருக்கலாம் wireless-ஆவும் இருக்கலாம். BSNL லேண்ட்லைனில் ஃபோன் பேசுகிறோம். லேண்ட்லைனில் பேசும்போது wired connectivity. இதே இது BSNL மொபைலில் பேசுகிறோம் wireless connectivity. ரெண்டுலேயுமே ஒரே ஆப்ஷன் தான். லேண்ட்லைனையும் பேசத்தான் செய்கிறோம், மொபைல்லேருந்து பேசத்தான் செய்கிறோம். based upon the transmission medium the efficiency of performance changes. Next, protocol. Protocol and rules and regulations for communication. Rules and regulations for communication இந்த wired network இவ்வளோ தான் டேட்டா ரேட், இவ்வளோ தான் ஸ்பீடு, இந்த மாதிரி தான் போக முடியும், இந்த மாதிரி தான் அனுப்ப முடியும், இப்படி ஏற்கனவே ப்ரீடிஃபைன் ஸ்டாண்டர்ட்ஸ். அதை நம்ம விருப்பத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. ஒரு ப்ரோட்டோக்காலுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இஸ் ஃபிக்ஸ்ட். ப்ரோட்டோக்கால்னு சொல்லும்போது த ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ். FTP யூஸ் பண்ணுறோம், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். SMTP யூஸ் பண்ணுறோம், சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஸோ ரெண்டுமே ப்ரோட்டோக்கால்ஸ் தான், பட் ரெண்டு ப்ரோட்டோக்கால் சேம் கிடையாது. FTPக்கு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் கிவன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் கிவன். இந்த மாதிரி தான் FTP பண்ணணும். சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், மெயில் இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இந்த ரூல்ஸ் ஆர் கிவன். SNMP சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால். அப்போ நெட்வொர்க் இப்படி தான் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் தான் ஹேஸ் பீன் கிவன், அதை ஃபாலோ பண்ணணும்.